கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ள? கிறிஸ்துவிற்குள்ளாக. நீங்கள் யாருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள. பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பிறந்தீங்கல்ல, அது உங்க அம்மாவுடைய வயித்துல பிறந்தீங்க, இந்த பூமிக்கு பிறந்துட்டீங்க. இயற்கை பிறப்பு. அந்த பிறப்பில என்ன வேணா நடந்திருக்கலாம். அந்த பிறப்பின் மூலமா உங்களை யாருன்னு இந்த உலகம் புரியல. இந்த பூமிக்கு நீங்க வந்த உடனே கொஞ்ச நாள்ல படிப்பே ஏறாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். எதுவுமே உனக்கு வராதுன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க ஏழைன்னு சொல்லியிருக்கலாம். நீ வெயிட்னு சொல்லியிருக்கலாம், வெயிட்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். உனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இயற்கை பிறப்பு. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த பிறப்பை பற்றி நான் பேசவில்லை. அப்பவே பயங்கரமான ஆற்றலோட தான் வந்தீங்க. ஆனா நான் தெரியல, வெளியில தெரியல. ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அந்த மறுபடி பிறந்ததிலேயே அவருக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். எப்படி சிருஷ்டிக்கப்பட்டீர்கள்? அவருக்குள்ளாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சங்கீதம் 103 பாருங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். யார் நம்மளை உண்டாக்கினா? ஆண்டவரே நம்மளை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் நான் உண்டாக்கி இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் நான் உண்டாக்கி இருக்கிறான் அவங்கள. ஹலோ, அப்படியே அவன் சொல்றதுக்குல டென்ஷன் ஆயிட்டு, மாமா மச்சான் நான் உண்டாயிருக்கிறான் இல்ல. அப்பா அம்மா கூட என்னன்னா என்ன பண்றாங்கன்னா வளர்க்குறாங்க. சில நேரங்கள் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளை எதுக்காக இந்த பூமியில வந்திருக்குதுன்னு பெற்றோருக்கே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட போய் தான் அவங்களே கத்துக்கணும். ஆனா ஒருவேளை நீங்க பெருசாய் வளர்ந்து இன்னுமே நீங்க எதற்காக இந்த பூமியில வந்தீங்கன்னே தெரியலன்னா ஆண்டவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்துவாராக. பயங்கரமான திறமையோடும் ஆற்றலோடும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனே உங்களை உண்டாக்கி இருக்கிறார்.